புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அவர் தந்தையார் மரணமடைந்தார். கண்டியில் வாழ்ந்த அவர்கள் வறுமை காரணமாக மீண்டும் இந்தியா திரும்பினர். இந்தியா வந்த தாயார் சத்யபாமா தனது பிள்ளைகளை வளர்ப்பதற்காக பல விதமான கூலி வேலைகள் செய்து அவர்களை காப்பாற்றினார். தாயாரின் கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளைகள் இருவரும் தாங்களாகவே ஏதாவது தொழில் செய்திட வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாடக குழுவில் இணைகின்றார்கள். அவ்வாறு நாடக குழுவில் இணைந்த எம்.ஜி.ஆர். அவர்கள் நடிப்பில் மிக திறம்பட செயல்பட ஆரம்பித்தார். வளர வளர அவர் தனது திறமைகளை வளர்ப்பதற்காக உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். மிக அழகானவரான எம்.ஜி.ஆர். அவர்கள் பொன்னிற மேனியும் கட்டுமஸ்தான உடம்பும் அவருக்கு அதிக வாய்ப்புகளை திரை உலகில் வெகு சீக்கிரத்தில் கொடுத்தது. 19வது வயதிலேயே முதல் படத்தில் நடித்துவிட்டார். அவ்வாறு நடித்து குடும்ப சுமையை குறைக்க ஆரம்பித்தார். சிறு வயதிலேயே கத்திச்சண்டை, மல்யுத்தம் போன்ற மிக தீர பயிற்சிகளை பெற்று உடம்பை பாதுகாத்து வந்தார். புரட்சித் தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல் இவ்வாறு பலவிதமான பெயர்களை பெற்ற எம்.ஜி.ஆர். அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பை பெற்று அவர்களால் அரசியலில் ஈர்க்கப்பட்டு தனது அரசியல் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். எம்.ஜி.ஆர். அவர்கள் போல் அதன் பின்பும் அதன் முன்னரும் எவரும் தொடர்ந்து ஆட்சியை கையில் வைத்திருக்கவில்லை. தொடர்ந்து 3 தடவைகள் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சரானவர் ஒரே ஒருவர், அவர்தான் எம்.ஜி.ஆர். அவர்கள். அன்னாரின் பிரிவில் துயருற்றிருக்கும் ஏழை மக்களுக்கும் அவரது தொண்டர்கள், அவரது ரசிகர்கள் யாவர்க்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். எம்.ஜி.ஆர். இறந்து இன்று எவ்வளவு காலம் ஆனாலும் அவரை மறக்க முடியாது தவித்துக் கொண்டிருக்கும் பல கோடி ரசிகர்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். எம்.ஜி.ஆர். அவர்கள் திரையுலகத்தில் செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காதவை. அவரது சாதனை பட்டியல்கள் மிக நீளமானவை. எம்.ஜி.ஆர். பற்றி வெளிவந்த நூல்கள் எண்ணிக்கையும் அதே போன்றதே. எண்ணிலடங்காத நூல்கள் எம்.ஜி.ஆரை பற்றி வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இன்று வரை புதிதாக பலர் எம்.ஜி.ஆரின் சுயசரிதைகளை தொடர்ந்து எழுதிய வண்ணமே இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மாபெரும் நடிகர், மாபெரும் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்களின் ஆத்மா சாந்தியுற பிரார்த்திப்போமாக. நன்றி, வணக்கம்.